ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டிஎம்ஐஎல் தான் பார்க்க போகிறோம். என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 1 உழைப்பாளர்கள் தினம். எனக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் லீவு. நான் நல்லா தூங்கி 9:30க்கு தான் எழுந்தேன். எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், காஃபி தான் குடிக்கணும். காஃபி இல்லாமல் நம்மளுக்கு அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து திக்காக நல்லா பால் காசி காஃபி போட்டு குடித்தோம். நல்லா 9:30 வரைக்கும் தூங்கி எழுந்து நம்ம நிம்மதியாக உட்காந்து காஃபி குடிக்கிறதே ஒரு சுகந்தாங்க. ஏன்னா டெய்லியும் வந்து அந்த காஃபியை கூட நான் அறக்க பறக்க குடிப்பேன். சமையல் செஞ்சுட்டே குடிப்பேன். பாதி சூடு இருக்கும், பாதி சூடு இல்லாமல் இருக்கும். அப்படி தான் குடிப்பேன். இந்த மாதிரி சண்டே டைமில் தான் நான் நிம்மதியாக உட்காந்து காலையில் காஃபி குடிப்பேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது மார்னிங்கில் நம்ம இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு காஃபி அடிக்டடுங்க. காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. சாப்பிடாம கூட இருந்துடுவேன், ஆனால் நான் காஃபி குடிக்காமல் இருக்கவே மாட்டேன். அதை ஸ்கிப் பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலைங்க. ஸோ காஃபி குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நேற்று ப்ரொவிஷ்னல் போயிட்டு அவர் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. நான் அதை பிரித்து கூட பார்க்கல. ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாத கடைசி மிளகாத்தூளுக்காக தான் ஷாப்க்கே போகணும். சிம்பிளாக எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்படியும் பார்த்திங்கன்னா 1000 மேலே பில் வந்துடுச்சு. மிளகா 1 கிலோ, தனியா 1 கிலோ வாங்கி எப்பயுமே வந்து நான் ஸ்டாக்காக அரைச்சி வச்சுப்பேன். அது ஒரு 2-3 மந்த்ஸ் மேலே வரும் எங்களுக்கு. ஏன்னா வந்து கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடவே மாட்டாங்கங்க. அந்த மிளகாத்தூள் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. அதில் குழம்பு வச்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. வீட்டில் அரைச்சாதான். ஸோ இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கிட்டு வந்தார் சொல்லிவிட்டு. அப்புறம் இன்றைக்கி லீவுனால என் பசங்க ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்கங்க. எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிவிட்டு. எங்கே கூட்டிகிட்டு போகிறது, இந்த வெயிலை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிஷ்கிந்தா கூட்டிகிட்டு போ, குயின்ஸ்லாண்ட் கூட்டிகிட்டு போன்றாங்க. அங்கெல்லாம் போனால் நம்ம தீஞ்சு போய் தான் வருவோம். சொன்னால் அவங்களுக்கு புரியவே மாட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலில் நம்ம எங்கன்னா வெளியில் போய் சுற்றுறதோட வீட்டில் ஏசி போட்டுட்டு டிவி போட்டு பார்க்குறதே நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான். ஜாலியாக வீட்டில் இருக்கிறதே ரொம்ப சேஃபான விஷயந்தான். அப்படியே போயிட்டு இந்த மிளகா தனியாகவும் நான் மேலே காய வச்சுட்டேன். ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ வெயில். அங்கே நின்று காய கூட வைக்க முடியல. சரி, காய வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புனோன்னா ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம் நாங்கள். ஸோ ரொம்ப லாங் முடியாது வெயிலில். ஸோ நம்ம கிட்டக்கே பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா கொடுங்கையூரில் இருக்குங்க. சாரல் ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு, மாதாவரம் நியர்பை. ஸோ ஸ்விம்மிங் பூல் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஒரு 12 o'clock மேலே. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு எஸ்டர்டே வச்ச குழம்பு இருந்தது, அதை வச்சு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி உழைப்பாளர் தினனால எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சமையலுக்கும் லீவ் விட்டார். நீ எதுவும் செய்யாது, நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ நாங்கள் ஒரு பிளானிங்கில் போனால் அங்கே செம்ம ரஷ்ஷுங்க. இந்த வெயிலில் நம்ம வெளியவே போகக்கூடாதுன்னு நினச்சா யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் அங்கே பாருங்கள் செம்ம ரஷ்ஷு. இப்போட நாங்கள் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம ரஷ் இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸுங்க தாங்க ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஆட்டம். அந்த குட்டீஸுங்க, குட்டி குட்டி குழந்தைங்க தான் செம்ம குளியல் இந்த வெயிலில். இது பார்த்திங்கன்னா ஃபர் பர்சனுக்கு வந்து 100 ரூபாங்க டிக்கெட்டு. 1 ஹவருக்கு 100 ரூபா. நம்ம எக்ஸ்டெண்டாக குளிக்கணுன்னா கூட குளிக்கலாம். இந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா சுற்றி மாங்காய் தோப்பு அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த இடம். ஸோ என் பசங்கள்லாம் தண்ணியில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. என்னை மட்டும் வெயிலில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்கங்க. எனக்கு அங்கே குளிக்கிறதுக்கு பிடிக்காது. சரி இவங்க வரைக்கும் போவாங்க. என்னால் வெயிலில் அங்கே உட்காரவே முடியல. சரியான வெயில். 12:30 போல் அந்த மாதிரி போனோம் நாங்கள். 1 o'clock அந்த மாதிரி டிக்கெட் வாங்கினார். 1 to 2 o'clock வரைக்கும். பாருங்கள் இது குட்டியெல்லாம் எவ்வளோ என்ஜாய் விளையாடுறாங்க பாருங்கள் ஸ்விம்மிங் பூலில். வெயில் ஒருத்தர் கூட வெயிலை பார்க்கவே இல்லைங்க. ஜாலியாக வெயிலில் விளையாடிட்டுருக்குறாங்க. ஸோ 2 மணி ஆகிட்டு கூட என் பசங்க வரவே இல்லை. அடம் பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் வந்தார். அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க 1 hour ஆகிட்ட பிறகு. ஸோ அதுக்கப்புறம் என் பையன் ஒரு வழியாக வந்துட்டான்.
ஸோ எப்படி வீடியோ பார்க்குறான் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. அங்கே ஒரு கிளிப்ஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் என்ட்ரன்ஸில் எங்கள் ஃபேமிலியோட. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க. நம்ம ரொம்ப லாங் போகிறோம், கிட்ட போகிறோம், ஹையாக போகிறோம், லோவாக போகிறோம், அதெல்லாம் இல்லை. நம்ம ஃபேமிலியோடு நம்ம இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷந்தாங்க. ஸோ கிளம்பியாச்சு. என் பசங்களுக்கு ஒரு மனசே இல்லை. ஆக்சுவலாக 1 ஹவரில் 1.5 ஹவருக்கு மேலேயே அவங்க குளிச்சிட்டாங்க, வெளியே வரவே இல்லை. ஸோ அவ்வளோதான், கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து. நாங்கள் கரெக்டாக வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு. பாதி பேர் திரும்பியே போகிற அளவுக்கு அந்தளவுக்கு செம்ம ரஷ்ஷு இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க எங்களோட வாகனம். இந்த வாகனத்தில் தான் நாங்கள் 4 பேரும் போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பசிக்குது. இவர் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னார். அப்படியே பார்த்தா பெரம்பூரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ராபாத் பிரியாணி நம்மளுக்கு கிட்டே வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம எப்படிங்க வீட்டுக்கு போகிறது? இதுதாங்க எங்கள் பெரம்பூரில் ரொம்ப ஃபேமஸான எஸ்எஸ் ஹைட்ராபாத் பிரியாணி. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே உட்காந்து தான் சாப்பிட்லான்னு பிளானிங்கோடு போனோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த க்யூவை பார்க்கும்போது நம்ம வீட்டிலே ரிலாக்ஸாக போயிட்டு நம்ம ஜாலியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது பார்த்தா கம்மி. நீங்கள் ஒரு சண்டேலலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் அந்த க்யூ நிற்குங்க. அதில் நின்று எல்லோரும் சாப்பிடுவாங்க, வாங்கிட்டு போவாங்க. ஸோ பார்சல்னால் நம்ம உடனே வாங்கிடலாம். ஸோ பார்சல் நாங்கள் வாங்கிறதுக்கு பில் பே பண்ணிட்டோம். ஸோ வாங்கிட்டு இருக்கார் அவர். பிரியாணின்னொன்னே என் பசங்களுக்கு ரொம்ப குஷி. அதுவும் ஹைட்ராபாத் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து என்ன சாப்பிட்லான்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. நாங்கள் சும்மா போய் சொன்னோம், வீட்டில் போயிட்டு நான் மாவு இருக்குது, தோசை சுட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிசப்பாயின்டாக வந்துகிட்டே இருந்தாங்க. இல்லை எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நாங்கள் எஸ்எஸ் பிரியாணி வந்தோடனே பாருங்கள் ஜாலியாக ஒரு டாட்டாலாம் சொல்கிறாரு. வாங்கியாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா பெரம்பூர் நியர்பைங்க. பெரம்பூர் சர்ச் சொல்லுவாங்க. இதுதாங்க எங்கள் பெரம்பூர் சர்ச்சோட செகண்ட் கேட்டு. ஃப்ரண்ட் கேட் அந்த பக்கம் இருக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பிரியாணி பாருங்கள், பிரியாணியோடு பார்த்திங்கன்னா பார்சல் தாங்க நிறைய இருக்குது. பார்சல் பிரிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். எங்கள் ஹஸ்பண்ட் வேறு எக்ஸ்ட்ரா தயிர் பச்சடி, எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு எல்லாமே போட சொல்லிட்டாரு. பிரெட் அல்வா இருக்கும், கத்திரிக்காய் பச்சடி இருக்கும். அதை பிரிக்கிறதுக்கே எங்களுக்கு போட்டாப்பட்டி ஆயிடுச்சு. நீ பிரிக்கணும், நான் பிரிக்கணுன்ட்டு. ஆக்சுவலாக இது ஒரு பேக்கெட் வாங்கி நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோங்க. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க ஒரு பிரியாணி வாங்கி. ஏன்னா இதெல்லாம் ஒருத்தரால் சில பேர் சாப்பிடுவாங்க, ஆனால் எங்களால் முடியாது. இது ஒரு ஆளாக சாப்பிடவே முடியாது. ஸோ அது பிரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பசங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் பிரித்தாச்சு, சாப்பிட்டாச்சு. லெக் பீஸ்க்கு சண்டை போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா எக் இருந்தது. சிக்கன் பக்கோடா நாங்கள் தனியாக வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. அதோடு நாங்கள் தூங்குனது தாங்க, எழுந்துக்கவே இல்லை. மறுநாள் தாங்க எழுந்தோம். அதோட எங்களோட டே முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.